ஓகே கேஸ், டுடே டாபிக் என்னென்னா வச்சுக்கோங்களேன், டாப் டவுன் அனலைஸ். ஓகேவா? டாப் டவுன் அனலைஸ் அந்த பயோடிலே உங்களுக்கு நல்லா தெரியும் என்ன எதை பேஸ் பண்ணி என்னன்னாக்கா டாப் டவுன் அனலைஸ். ஓகே, இது எதுக்காக யூஸ் ஆகும் அனலைஸ்? இது எதுக்காகனாக்கா நம்ம ஒரு என்ட்ரி எடுக்க போகிறோம்னாக்கா மெயினான ஒரு விஷயம் என்னன்னாக்கா ஐஏ டைம் என்ன பண்ணுறோம். இப்போ நீங்கள் 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா ஐஏ டைமில் அவன் சப்போர்ட் பண்ணால் தான் 1 ஹவர் உங்களுக்கு என்ட்ரி கரெக்டாக போகும். அந்த இடத்துல ஐஏ டைமுக்கு அகெயின்ஸ்டாக போயிட்டு நீங்கள் 1 ஹவரில் பிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல நீங்கள் எஸ்எல் தான் வாங்கணும். அதாவது என்னன்னாக்கா கெச்ஆர் எப்படி சொல்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் வேலை பார்க்கணும். அதை விட்டு கெச்ஆருக்கு அகெயின்ஸ்டாக வேலை பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று உங்களை வேலையிலேருந்து தூக்கிடுவாங்க, இல்லாட்டி வச்சு செஞ்சுருவாங்க. அதே மாதிரி தான் உங்களை மார்க்கெட்டை விட்டு அடிச்சு வெளியேற்றி விட்ருவோம், இல்லாட்டி இது பண்ணி விட்ருவோம். ஸோ என்ன விஷயம்னாக்கா ஒன்லி ஐஏ டைமை பேஸ் பண்ணிட்டு நீங்கள் அதில் போகும்போது கொஞ்சம் வின் ரேட் அதிகமாக இருக்கும். அன்வான்ட் டிஸ்டர்ப்லாம் அவாய்ட் பண்ணுவீங்க. ஓகேவா? அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டேன். ஃபஸ்ட்டு டைம் ஃப்ரேம்லாம் நான் சொல்லிடுறேன், என்னென்ன டைம் ஃப்ரேமுக்கு எப்படி பார்க்கணும்னு. இப்போ வீக்லி டைம் ஃப்ரேம் எடுத்தீங்கன்னாக்கா 1 ஹவர். ஓகேவா? இப்படி போகும். இன்னொன்று 1 டேனாக்கா 1 ஹவரு 5 நிமிஷத்து. ஓகே, அடுத்து 4 ஹவரு 15 மினிட்ஸு 1 நிமிட்டு. ஓகேவா? அடுத்த விஷயம் போனீங்கன்னாக்கா அவ்வளோதான். இதான் இந்த இதை மட்டும் ஃபாலோ பண்ணாவே போகணும். இன்ட்ராடே ஸ்விங் ட்ரேடிங் அந்த லாங் டைமுக்கு போகிறது தான் அந்த மாதிரி தான் போய் ஆகணும். அதுதான் விஷயம். ஓகே, இதில் எப்படி இது பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா சரி, ஃபஸ்ட்டு இது இருக்குது பார்த்தீங்களா, இதை பிரித்து வச்சுக்கிறோம். இதை பிரித்து வச்சிங்கன்னா என்னென்ன இது இருக்கும். 1 டே சும்மா ஒரு இதுக்கா 1 டே 1 ஹவரு 5 நிமிட்டு. ஓகேவா? அதாவது இப்படி இருக்குது பார்த்தீங்களா, டே இது இருக்குது பார்த்தீங்களா. டேயில் என்ன பண்ணுவோம்னாக்கா பயாஸ் பார்க்கணும். ஓகே, மார்க்கெட்டு அடுத்து அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா என்னன்னு சொல்லி பார்க்கணும். அது செகண்ட் விஷயம் என்னன்னாக்கா அவர் இதுக்கு நான் அடுத்து இது கீ லெவல் செலக்ட் பண்ணணும். ஓகே, கீ லெவல் செலக்ட் பண்ணணும். கீ லெவல். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்னப்பா அந்த 5 நிமிஷம் கேட்டேன். இதுன்றது உங்களுக்கு எக்ஸிக்யூஷன் பண்ணுறது. மார்க்கெட்டில் அடுத்து என்ன ஆக போகிறான்னு சொல்லிட்டு எக்ஸிக்யூஷன் என்ட்ரி எடுக்கிறது, கம்பர்மேஷன் என்ட்ரி எக்ஸிக்யூஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? எக்ஸிக்யூஷன். ஓகே, இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் டாப் டவுன் அனலைஸ் பண்ணுவீங்க. இப்படி ஒன்று சொல்லுவோம் ஆரம்பக்கிச்சு. சரி, ஓகே. இல்லை, இவன் டேவை வச்சு இது 1 ஹவர் வச்சு கீழே விளையாடுப்பான், 5 நிமிஷம் வச்சு எக்ஸிக்யூஷன் பண்ணுவான். ஓகே, இவ்வளோ தான். ஓகே, இது தெரிஞ்சிச்சு. இப்போ எப்படி ரியல் மார்க்கெட்டில் இது ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நான் டே 1 ஹவர் 5 நிமிஷம் இந்த இதை வச்சு இன்ட்ராடேக்கு நான் எப்படின்னு சொல்கிறேன். அதுக்கடுத்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? இப்போ என்னன்னாக்கா டே ஐயா டைம் போயிருங்க. நீங்கள் பயாஸ் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப இந்த ஐஆர்எல் எடுக்கணும், இல்லை மார்க்கெட்ஸ் அதுனா பார்க்கணும். ஐஏ டைமில் பயாஸ் பார்க்குறதுக்கு உங்களுக்கு அடுத்த கேண்டில் என்ன பண்ண போகிறான் அது தெரிஞ்சால் போதுமானது தான். போட்டுக்கிட்டு அது நிறையாது பார்க்கணும் அப்படின்னா எனக்கு இப்போ நான் 1 ஹவரு 5 நிமிஷம் 1 ஹவர் கீழே வச்சு எடுக்கும்போது மினிமம் என்னன்னாக்கா ஒரு நாளைக்குள்ளே என்ட்ரி கம்ப்ளீட் ஆக முடிய போகுது. இதுக்கு நம்ம என்னென்னமோ பார்க்கணும். இந்த கேண்டிலு நெக்ஸ்ட்டு இந்த கேண்டிலு, அதாவது இதுக்குள்ளேயும் ஒரு போட்டுக்கிறேன். இங்கே சும்மா ஒரு டேட்டில் வச்சுக்கிறேன். இந்த கேண்டில் இதுக்கடுத்து அந்த ஒரு நாளுக்குள்ளே நம்ம என்ட்ரி எடுத்து முடிக்க போகிறோம். அப்போ அந்த நாளுக்கு மட்டும் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கொஞ்சம் கெஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா அதிகபட்சம் கரெக்டாக இருக்கும். அதுக்கு என்னன்னாக்கா இந்த 2 கேண்டில் வச்சுக்கிறேன். இது ஃபஸ்ட்டு கேண்டில், இது செகண்ட் கேண்டில். ஓகேவா? இந்த 2 ப்ரீவியஸ் டேயோட 2 கேண்டில் வச்சு பார்க்கணும். ப்ரீவியஸ் கேண்டில் ஃபஸ்ட்டு டே இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேவோட ஐஏ ஸ்வைப் பண்ணி வச்சுருந்தா, ஓகேவா, ஐஏ பாடி க்ளோஸ் வச்சுருக்கான். அப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன்னாக்கா அதிகபட்சம் மார்க்கெட்டு அப்சைடு தான் இருப்பாள். மார்க்கெட்டு அப்சைடு தான் மூவ் ஆகி இப்படி இருப்பாள். ஸோ அப்போ நம்ம அன்றைக்கி நாளுக்கு பை சைடு மட்டும் என்ட்ரி பார்த்தா பெஸ்ட்டு. அவ்வளோதான், இவ்வளோ தான் கான்செப்ட்டு. சப்போஸ் எப்போ இப்போ அப்சைடே போயிட்டுருக்கா, எப்போ ரிசல்ட் சைடு பார்க்கணுன்னாக்கா சிலனா என்ன பண்ணுவேனாக்கா மார்க்கெட்டு இந்த ப்ரீவியஸ் கேட்டியோட ஐயை எடுத்துட்டு
ஐயை எடுத்துகிட்டு பாடி க்ளோஸ் கீழே இப்படி வைப்பான். அந்த மாதிரி கொஞ்சம் சாப்பிட்டு. ஓகே, ப்ரீவியஸ் டேயோட ஐயை எடுத்துட்டு பாடி க்ளோஸ் கீழே வைப்போம். அப்போ அடுத்தனா என்னன்னாக்கா கண்டிப்பாக மார்க்கெட்டு செல் சைடு போகும். ஸோ அன்றைக்கி என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக செல் சைடு என்ட்ரி விட்டு பார்க்கணும். இதான் பயாஸ் பார்க்குறது ஐஏ டைமில். ஓகேவா, பயாஸ் இந்த மாதிரி பார்த்துட்டிங்கனாக்கா இப்போ உங்களுக்கு ஒரு இது ஃபிலிமுடைய ஒர்க் ஆகாது. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது இன்சைட் பாரு, ஸோ அதனால் இது பண்ண முடியாது. இந்த இடத்துல ஓகே, இந்த இடத்துல பாருங்கள் எந்த நாள் இது டேட் என்னன்னாக்கா மே 28. அந்த நாளில் போய் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலில் பார்க்கும்போது இந்த கேண்டில் பாடி க்ளோஸ் கீழே வச்சுருக்கான். ஓகேவா, ப்ளீஸ் டூ இந்த கேண்டிலோட பாடி க்ளோஸ் கீழே வச்சுருக்கான். அப்போ இந்த நாள் அதிகபட்சம் என்னென்னா மார்க்கெட் செல் சைடு தான் இருக்கும். ஸோ டேயில் பார்த்தோமா, அப்போ இன்னும் டைம் ஃப்ரேம் போங்க. ஒன் டேயில் போயிட்டீங்கன்னாக்கா இந்த இடத்துல உங்களுக்கு ஓகே இந்த நாள் ஓகே இந்த நாள் தான். ஓகே, அப்போ நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா இந்த நாளில் ஒன்லி செல் சைடு நான் ஐஆர்ஐஆல் பண்ணுவேன். ஸோ செல் சைடு மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணேன். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல இருக்க ஒரு ஐஆர்எலா இங்கே இருக்குது. இது போகிற டைம் ஃப்ரேமில் ஒரு ஐஆர்எல் தான் இருப்போம், எனக்கு அது நல்லா தெரியும். ஓகே, இது போகிற டைம் ஃப்ரேமில் போய் பார்த்துட்டு அப்படியே நீங்கள் என்ன ரூல்ஸு, அதாவது ஐஆர்எல் ஐசிடி என்ன கான்செப்ட் பண்ணாலும் அந்த இதில் இப்போ ஐஆர்சி எல்லாத்துக்கும் காமனாக தான் பார்ப்பேன். ஓகேவா, இந்த இதை இப்போ ஒன்றாவில் போய் பார்த்தீங்கன்னா இந்த இதில் நான் ஒன்லி இந்த நாளுக்கு செல் சைடு மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா நான் அப்படி தான் பண்ணுவேன். ஸோ இந்த இடத்துல ஒரு இம்பேலன்ஸு செல் சைடு ஒன்று க்ரியேட் ஆகியிருக்கான். அதை தொட்டுட்டு மார்க்கெட்டு செல் சைடு பாலாகிருக்கான். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இங்கே இந்த இடத்துல ஒரு இம்பேலன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கான். அதை தொட்டுட்டு மார்க்கெட்டு செல் சைடு போயிருக்கான். ஆனால் இந்த இடத்துல பை சைடு இம்பேலன்ஸ் இருக்கான். பட் நான் ஏன் இந்த இதில் பை சைடு போகலன்னு கேட்டிங்கனாக்கா இன்றைக்கி பயாஸ் என்னது டேயோட பயாஸு செல்லு. அப்போ செல் சைடு மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணும். அப்போ இந்த பயாஸை நீங்கள் தூக்கி விட்டு ஒன்லி செல் சைடு மட்டும் பார்க்கும்போது உங்களுக்கு அதோட வின் ரேட்டு நல்ல ஒரு ஹெவியாக இருக்கும். ஓகேவா, இதுதான் டாப் டவுன் அனாலிசிஸ். அவ்வளோதான் டாபிக். வேறு ஏதாச்சும் டவுட்னா கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக இது பண்ணுவேன். அதனால் அடுத்து இது ஓகே, எஜுகேஷனாக தெரியும். நீங்கள் கம்பேரிசன் பார்க்க ஒரு ஆளுக்கு ஒரு விதமாக பார்ப்போம், அவ்வளோதான். இதே இது இப்போ இன்னொரு டைம் ஃப்ரேமில் சொல்லிடுறேன். ஏன்னாக்கா கொஞ்சம் ஒரு இதுக்காக ஓகே போகிற ஒரு 15 மினிட்ஸு ஒன்றே விட்டுனாக்கா அதே தான் போகிறவில் போயிட்டு போகிற டைம் ஃப்ரேம் கேண்டிலுக்கு போங்க. இதில் ஆனால் போகிறவில் பார்க்கும்போது கொஞ்சம் அதே கான்செப்ட் தான். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் பாடி க்ளோஸ் கீழே வச்சுருக்கானா, அப்போ இந்த போகிற இந்த 4 மணி நேரத்துக்குள்ளே என்ன ஆகுனாக்கா இந்த 4 மணி நேரத்துக்குள்ளே மட்டும்தான் அந்த பயாஸ் ஒர்க் ஆகும். ஏன்னாக்கா இந்த இதை வச்சு அடுத்த 4 மணி நேரம் அடுத்த 4 மணி நேரத்துக்கு பார்க்கும்போது அடுத்த இதுக்கு போகணும். ஓகேவா, இப்போ 15 டைம் ஃப்ரேம் போயிட்டு 15 டைம் ஃப்ரேம் போயிட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இம்பேலன்ஸ் போகணும் அது க்ரியேட் பண்ணுவான். அது செல் சைடு மட்டும் தான். இங்கே ஒரு இம்பேலன்ஸ் இருக்கான், அதை தொட்டு மார்க்கெட் கீழே வந்திருக்கான். வேறு எங்கே இம்பேலன்ஸ் செல் சைடு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா வேறு இல்லை. ஆனால் ஒரு இம்பேலன்ஸ் பிடிச்சிட்டு மார்க்கெட் அதோட வந்துட்டு அது கேண்டில் க்ளோஸு. ஸோ இந்த இடத்துல ட்ரேட் அவாய்ட் பண்ணி தான் ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். வேறு எங்கே அதில் நீங்கள் போகிறவங்கள என்னோட ஒரு பெஸ்ட் அட்வைஸ்னா ஸ்வைப்பு வச்சதுக்கு அப்புறம் இருக்க கேண்டில் மட்டும் பார்க்குறோங்க. எனக்கு அடுத்தடுத்து இப்போ இந்த இடத்துல பாடி க்ளோஸ் கீழே வச்சிருக்கால, ஸோ இந்த இடத்துல 4 மணி நேரத்தில் செல் சைடு இருப்பானா இருப்பான். ஆனால் பட் அது கொஞ்சம் அந்த அளவுக்கு இருக்காது, அதுக்காக சாரி. ஓகேவா, ஆனால் டெய்லி பயாஸில் அது கன்னியூக ஒர்க் ஆகும். ஆனால் பட் இப்போ போகிறவள கொஞ்சம் நான் நோட் பண்ண வரைக்கும் இப்போ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா பாடி க்ளோஸ் கீழே வச்சுட்டான். அப்போ இந்த 4 மணி நேரம் என்ன பண்ண வாய்ப்பு இருக்குனாக்கா செல் சைடு போவான் அந்த 4 மணி நேரம். ஸோ அந்த 4 மணி நேரம் போய் நீங்கள் என்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்கும். என்ன பண்ணியிருக்கான் பாருங்களேன். இந்த இடத்துல ரீசெண்டாக இருக்க ஒரு இம்பேலன்ஸ் இந்த இருக்கானா, இது எடுத்தானா, மார்க்கெட்டு கீழே கவுத்தானா, அடுத்து இந்த இடத்துல ஒரு இம்பேலன்ஸு எடுத்தேன், மார்க்கெட்டை கவுத்தேன். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து இந்த கோடு போட்டால் 4 மணி நேரம், அந்த 4 மணி நேரத்துக்குள்ளே இதுதான் நடக்கும். செல் சைடு மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும்னா அப்போ செல் சைடு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், உங்களோட வின் ரேட் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஹெவி இது கிடைக்கும், அவ்வளோதான். இதுதான் டாப் டவுன் அனாலிசிஸ். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள், ஏதாச்சும் கான்செப்ட் வேணும்னாக்காலும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு இது பண்ணுறேன்.